இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த படத்தோட ரிவ்யூ வந்திருக்குன்னா 11 சாரி ஃபார் த லேட் ரிவ்யூ. இந்த படத்தோட கதைக்களத்துக்குள்ள போலாங்க. இந்த படம் வந்து ஒரு கிரைம் மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அந்த பாணியில தான் எடுக்கப்பட்ட படம். இதுல யார் ஹீரோவா நடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா நவீன் சந்திரா சார், ரியா ஹரி மேம் நடிச்சிருக்காங்க. சரி, இந்த படத்தோட கதைக்கலாம். அதாவது வந்து சென்னை சிட்டியோட அவுட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிணங்கள் வந்து எரிக்கப்பட்ட நிலையில வந்து கண்டெடுக்கப்படுதுங்க. இதை விசாரிக்கிறதுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து நியமிக்கப்படுறாரு. அவரு வந்து இந்த கேஸை விசாரிக்கிறப்ப ஒரு தற்செயலா வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த ஆக்சிடென்ட்ல வந்து அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. மறுபடியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த விசாரணையோட வளையத்துக்குள்ள வராரு. அவர் தான் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்புறமா இது ஆகி அவர் வந்து விசாரணை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு. இப்படி கொண்டு போகிறப்போ அதாவது என்ன ஆகுதுன்னா அந்த கொல்ற ஆளுங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்துங்க ட்வின்ஸ்ல ஒரு ஆளா இருப்பாங்க. இப்ப அண்ணன் தம்பினா அண்ணன் தம்பியில வந்து ஒருத்தன் வந்து 2 பேருமே ட்வின்ஸ், அதுல இருந்து ஒருத்தர் தான் கொள்வாங்க. இப்படிங்கறத வந்து நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிக்கிறாரு. இது எதனால பண்றாங்க, ஏன் பண்றாங்க, என்ன காரணங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதா இந்த படத்துல வந்து ஹீரோவோட வேலை. இந்த படம் ஃபுல்லாவே வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பாணியில தான் எடுத்திருக்காங்க. நம்ம ராட்சசன்லாம் எப்படி பாத்திருக்கோம் அதே பாணியில தான் எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா இது வந்து மெயினா வந்து என்னென்ன கேரக்டர்னா இதுல வந்து நவீன் சந்திரா சார் ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியம் பெறுது. அவரோட முக பாவனையே போது வந்து இந்த படத்துல வந்து நல்ல ஒரு ஆக்டிங்னு சொல்லலாம். அவர் அதாவது போலீஸுக்கே ஏற்ற முகம், ஒரு திமிரான நடை, முகபாவம் எல்லாமே வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து அச்சசல் வந்து இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்றப்ப எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எதுக்காக அவனுக்கு பண்ணானுங்க, ஏன் பண்ணானுங்க, அந்த விசாரணை வேலையெல்லாம் தோண்ட சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து லவ் பர்சன் உண்மையால தேவையில்லாதுன்னு தான் சொல்லணும். அதை தாண்டி பார்த்தா வச்சுக்கோங்க, படத்துல நடிச்ச எல்லா கேரக்டர்களுக்குமே வந்து குறிப்பா வந்து அபிராமி மேம் வந்து முக்கியமான ரோல்ல பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் உண்மையாலுமே பலம் பெறுது. அதுல பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று வரும். அதுதான் வந்து படத்துல வந்து நின்று பேசும். எதுக்காக வந்து இந்த கொலையை பண்ணாங்கன்னு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். அது ஒரு எமோஷனலாவும் சென்டிமெண்டலாவும் ஒரு ஹார்ட்டை டச் பண்ண மாதிரியும் உங்களுக்கே வந்து தோண வைக்கும். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. ஒரு சப்பா காரணமா கொண்டு போய் முடிக்காம வந்து எல்லாத்தையும் வந்து மனசு தோண்டிடுற மாதிரி வந்து அந்த எமோஷனலான பிளாஷ்பேக்கை வச்சதுதான் வந்து இந்த படத்தோட பிளஸ்ன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வந்து எனக்கு என்ன வந்து இதா பட்டுச்சுன்னா அதாவது வந்து இதுக்கு முன்னாடியோட ஹீரோ படத்தை போலவே வந்து இதுலயும் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து இந்த படத்துல வந்து எனக்கு லைட்டா ஒட்டல. இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது புதுசா இந்த படத்தை யாரு பார்த்தாலுமே வந்து 11 உண்மையாலுமே வந்து நீங்க கண்டிப்பா பாராட்டுவீங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து நின்னு பேசும், யாருன்னு தெரியாத மாதிரி. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த படத்துல வந்து திலீபன் ஆக்டர் நடிச்சிருப்பாரு. அவரு வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன்ல வந்து உங்களுக்கே தோண வைக்கும் அவரான்னு. ஆனா அதையும் மீறியெல்லாம் சில ட்விஸ்டுகள்லாம் வந்து படத்துல ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணுக்கு வந்துட்டே இருக்க உங்களுக்கே வந்து தோண வைக்கும். சூப்பரான த்ரில்லரு இந்த மாதிரி வந்து நல்லா நின்று பேசியிருக்கேன். அந்த மாதிரி வந்து பாணியில தான் போகும் இந்த படத்துல வந்து. அப்புறம் பாத்தீங்கன்னா மியூசிக் வந்து நல்லா பக்கபலமா அமைஞ்சது. படத்தோட மியூசிக் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து கூடுதலாவே வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருங்கிறத வந்து நல்லாவே தூண்டி விட்டுச்சு. மொத்தத்துல இந்த படம் எப்படி சொல்ல போனோம்னா இந்த வருஷம் வந்ததுலயே வந்து நல்ல ஒரு சிறந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சரி, ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் அளவுலையும் சரி, எடுத்த டெக்னிக்கலாவும் சரி, படத்தை எடுத்த விதத்திலையும் சரி, டைரக்ஷன் டீமும் சரி, எல்லாருமே படத்தை வந்து சூப்பரா நல்லா பண்ணி கொடுத்திருந்தாங்க. 11 படம் நல்லா கண்டிப்பா சூப்பரா இருக்கும்.